புகழ்த்தவாக நான் உங்கள் ஆத்மேஸ்வரன். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா ஆத்மாக்களுக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். போன வீடியோவில் நம்ம கலியுக கீதை அப்படிங்கிற ஒரு மேஜிக்கல் புக், நம்மளை வழி நடத்த போகிற ஒரு புக்கை பார்த்தோம். கலியுகத்துக்கு ஏற்ற வழிகாட்டுதல் படி எளிமையான மக்களுக்கும் ஈஸியாக புரிகிறபடி அந்த புக்கு இருக்கும். 64 கோட்ஸோட ப்ரீ எடிஷனும் 194 கோட்ஸோட ஃபுல் எடிஷனும் அந்த புக் அவைலபிள். கலியுக கீதை அப்படிங்கிறது உங்களை வழி நடத்தக்கூடிய ஒரு புத்தகமா நீங்க பாக்குறீங்க. ஸோ உங்களுக்கு அது குருவா செயல்படும். ஸோ அந்த குருவுக்கான மரியாதையை நம்ம அந்த புக்களுக்கு கொடுக்கணும். கண்டிப்பா நம்ம பக்கத்துல வச்சுக்கலாம். நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சோன்னா அதை பூஜை ரூம்ல வச்சுக்கணும், இல்லை சுத்தமான ஒரு இடத்துல தான் அந்த புக்கை வச்சு பார்த்துக்கணும். அடுத்தபடியா நம்ம எல்லாருக்குமே நிறைய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஆன்மீகம் ஆத்மா அப்படின்னு எது எடுத்தாலுமே எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, இது ரகசியம். நிறைய பேர்கிட்ட வர பதில் இது ரகசியம், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்க கூடாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஒரு வாழ்க்கையுடைய லைஃப் சைக்கிள் என்ன, ஒரு ஆத்மா எப்படி ஒரு உடலை தேர்ந்தெடுக்குது, எப்படி இது கன்வென்ஷன் நடக்குது, ஏன் இந்த கன்வென்ஷன் நடக்குது, இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன இருக்கு, எதை நோக்கி நம்ம செயல்படுறோம் அப்படிங்கிற பல கேள்விகள் நம்மளுக்குள்ள இருக்கும். அதுக்கெல்லாம் இது வரைக்கும் பதில் நமக்கு தெரிஞ்சதில்லை. நம்மளுடைய குரு இல்லை நம்ம படிக்கிற புத்தகங்கள் இல்லை நம்ம பார்க்குற வீடியோஸாக இருக்கட்டும், அதுவுமே நமக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை அப்படிங்கிறது தான் பதில். பட் இப்போ அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய ஒரு நேரம் வந்துருச்சு. நம்மளுடைய முருகன் ஒரு ஞானியா சில விஷயங்கள்ல பிரபஞ்ச சக்தி மூலியமா எனக்கு அருள் செஞ்சிருந்தார். எனக்கு அவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த புக்கை ஆத்மயம் அப்படிங்கிற பேருல ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் அவருடைய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா இருந்தது. அதாவது அவருடைய ஒரு கட்டளையா இருந்தது. அதன்படி அவருடைய புகைப்படம் இந்த மாதிரி ஒரு கோலத்துல அவர் எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டீங்க. கையில ஏடோட இந்த மாதிரி ஒரு உருவத்துல அவர் காட்சி கொடுத்துதான் இந்த ரகசியங்கள் பற்றி சொன்னது. உங்களுக்கு நல்லாவே தெரியும், இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை முறை, விவசாயம், கலை, வீரம், இது எல்லாத்துக்கும் அடித்தளம் போட்டவர் முருகன் தான். அப்படி இருக்கிற அவர் சித்தர்களின் ஆதி சித்தன், முதல் சித்தனாக வாழ்ந்தவரும் அவர் தான். அப்படி இருக்க அவருடைய உத்தரவின்படி, அவருடைய வழிகாட்டுதலின்படி, அவருடைய கூற்றின்படி இயற்றப்பட்ட புத்தகம் தான் ஆத்மயம். இது கீழே குறிப்பே நீங்க பாத்தீங்கன்னா ரகசியம் அப்படின்னு போட்டிருக்கோம். அதாவது இதுவரைக்கும் ரகசியமா இருந்த விஷயத்த இதுல ரிவீல் பண்ணியிருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா மேல்நிலை ஆத்மாக்கள் அப்படின்னு சொல்லப்படுற ஆத்மாக்கள் உயிர் தெழுற நேரமா இருக்கு. அதாவது அவங்க மேல்நிலை ஆத்மாக்கள்னா தெய்வ தொடர்புடைய ஆத்மாக்கள், நம்ம குடும்பத்துல இருந்தவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, தெய்வ நிலை அடைஞ்ச ஆத்மாக்கள், அவங்களுடைய சிஷ்யர்களையோ இல்ல அவங்களை சார்ந்தவர்களையோ இப்ப பிக் பண்ணி அவங்கள ஆன்மீகத்துக்கு அனுப்புற ஒரு காலமா இது அமைஞ்சிருக்கு. இது கலியுகம் டு சத்திய யுகத்துக்கான ஒரு கன்வென்ஷன்ல இப்ப நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல நம்மளை வழிகாட்டுவதற்கான புத்தகமா கிருஷ்ணர் அருளிய கலியுக கீதையை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி நம்மளுடைய ஆத்மாவுடைய புரிதல் நமக்கு வேணும். இந்த நேரத்துல இது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு காரணத்தால முருகனுடைய கட்டளையின்படி ஆத்மயம் அப்படிங்கிற புக்ல என்னென்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஒரு ஆத்மா எங்க இருக்கும், இறந்த பிறகு எங்க போகும், அந்த ஆத்மாக்கு என்னெல்லாம் நடக்கும், எப்படி அந்த ஆத்மா அடுத்த உடலை தேர்ந்து எடுக்கும் அப்படின்ற பல ரகசியங்கள்ல இதை ரிவீல் பண்ணியிருக்கோம். முக்கியமா ஆன்மீகம் சார்ந்த தேடல் இருக்கிறவங்களுக்கு இந்த புக்கு கலியுக கீதை அதாவது மேஜிக் அப்படின்னா இந்த புக்கு ஒரு வர பிரசாதம். கோயிலுக்கு போனா நீங்க பிரசாதம் வாங்குவீங்க, வரம் வாங்குவீங்க. இந்த புக் வரமும் இதுதான், பிரசாதமும் இதுதான். ஸோ எல்லாருக்குமே ஒரு ஆன்மீகம் பத்தியான, ஆத்மா பத்தியான புரிதலை கொடுக்குற ஒரு புத்தகமா இந்த புக்கு இருக்கும். இதை படிக்க படிக்க உங்களுக்கு உங்களுக்கான நிறைய சேஞ்சஸை நீங்க அப்சர்வ் பண்ணலாம். உங்க வாழ்க்கையில உங்களையும் மீறி பல மாற்றங்கள் நடக்கும். இதை உண்மையிலேயே உள்ளு உணர்ந்து படிச்சீங்கன்னா கண்டிப்பா இதை படிக்கும் போது ஒரு அமைதியான சூழல்ல படிங்க, இல்லை விளக்கேற்றிட்டு ஒரு பூஜை ரூம்ல படிங்க. இந்த புக்கு உங்ககிட்ட யூனிவர்ஸ் கிட்ட நான் எப்படி கலியுக கீதை சொன்னோன்னா அதே மாதிரி இந்த புக்கும் யூனிவர்ஸ் கனெக்டட் புக்கு தான். இந்த புக்கு எங்க இருக்கும், அந்த பிரபஞ்ச சக்தி ஜாஸ்தி இருக்கும். இதை படிக்க படிக்க உங்களுடைய ஆத்ம தேடல், உங்களுக்கான திருப்தியான வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களை வந்தடையும். ஒரு அதிசய பொக்கிஷம் தான் இந்த புக். ஆன்மீகவாதிகளுக்கான தேடலுக்கான முற்றுப்புள்ளி இந்த புக். ஒரு ஆத்மா ரிசர்ச் பண்றாங்க, சோல் ரிசர்ச் பண்றாங்க, பிஹெச்டி பண்றாங்க, அவங்களுக்குலாம் இந்த புக்கு ஒரு வரப்பிரசாதம். ஆன்மீகத்துல இருக்க அனைவருக்குமே, முருகனா கும்பிடலாம், விஷ்ணுவை கும்பிடலாம், சிவனை கும்பிடலாம், யாரை கும்பிட்டாலும் சரி, அவங்களுக்கான
வர பிரசாதமா இந்த புக்கு வந்து இருக்கும். இதுல அவங்க வழிபாட்டு முறைகள்லாம் இருக்குமானா இருக்காது, கண்டிப்பா இருக்காது. இது ஒரு சயின்ஸ் ரீதியான ஒரு ரிசர்ச் புக்கா தான் இது இருக்கும். பல கோணங்கள்ல வந்து உங்களுக்கான எளிய புரிதல்ல வந்து இந்த புக்கை வந்து முருகன் அருளை செஞ்சிருக்கிறாரு. அவருடைய வழிகாட்டுதல் படி நான் வந்து இந்த புக்கை ஏற்றியிருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த புக்கு எழுதும்போது சில துர்விஷயங்களும் நடந்தது. இது வந்து எதிர்பார்த்து தான் நடந்தது. ஏன்னா ஒரு பெரிய ரகசியத்தை ரிவீல் பண்றோம் அப்படின்னும் போது நெகட்டிவ் பவர்ஸ் வந்து அதை அலோவ் பண்ணாது அவ்வளவு சீக்கிரத்துல. ஸோ பல தடைகளை தாண்டி இந்த புக்கை வந்து வெளியிட்டிருக்கோம். கண்டிப்பா இந்த புக்கை வந்து நீங்க வாங்கி படிக்கலாம். இதுக்கான ஆன்லைன் சேல்ஸ் வந்து இன்னும் ஆரம்பிக்கல. ஆரம்பிச்ச அப்புறம் கண்டிப்பா இதே சேனல்ல நான் ஒரு வீடியோ போட்டு இந்த புக்கோட ஆன்லைன் லிங்க்கும் போடுறேன். இப்போ நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னாலே இந்த புக்கு வந்து உங்க வீடு தேடி நாங்க வந்து கொரியர் பண்ணிடுவோம். புக்கோடைய பெயர் ஆத்மயம். இந்த முருகனை பார்த்தாலே வந்து எல்லாருக்கும் அவ்வளோ ஆசையா இருக்கும் இந்த புக்கை வந்து எடுக்கணும் அப்படின்னு. படிக்க படிக்க இன்னும் வந்து உங்களுக்கு ஆச்சரியங்கள் பல பல ரகசியங்கள் வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கும். கண்டிப்பா இந்த புக்கை வாங்கி படிங்கன்னு கேட்டுக்கிறேன். முக்கியமா ஆன்மீகம் சார்ந்தவர்கள், ஆன்மீக தேடல்ல உள்ளவர்கள், ஆத்மா தேடல்ல உள்ளவர்களுக்கு இந்த புக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும். நன்றி, வணக்கம். உய்வாழ்த்த வாழ்க. ஆனந்தம், ஆத்மானந்தம்.